வணக்கம் மக்களே, தர்பூசணியுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ சுட்டெரிக்கக்கூடிய இந்த கோடை காலத்தில் நம்ம தர்பூசணி பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா, கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு தர்பூசணி உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக தர்பூசணி பழத்தில் 90% நீர் சத்து இருக்கிறதால கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கும் தர்பூசணி உதவிகரமாக இருக்கும். உடலினுடைய வெப்பத்தை தணித்து உடலுக்கு குளிர்ச்சி அடையக்கூடிய பல்வேறு ஊட்டச்சத்துக்கள்லாம் தர்பூசணி பழத்தில் இருக்குது. விட்டமின் பி, தாது உப்புக்கள், இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம், நீர் சத்து இது எல்லாமே தர்பூசணியில் இருக்குது. ஸோ தர்பூசணி நம்ம எடுத்துக்கிறதால என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகள் நம்ம பெறுகிறோம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் சூடு, குறிப்பாக இந்த கோடை காலத்தில் உடல் சூடு உங்களுக்கு தணிஞ்சு போகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. தர்பூசணி உடலுக்கு குளுமை அளித்து கோடை வெப்பத்திலிருந்து நம்ம பாதுகாக்குது. கோடை வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய்களையும் தடுக்குது. தர்பூசணி பழம் சாப்பிட்றதால உடல் வெப்பம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். உடல் சோர்வையும் இதன் மூலமாக நமக்கு குறைக்கும். ஸோ 90% நீர் சத்து கொண்டு இருக்கிறதால உடல் சூடு உங்களுக்கு இந்த தர்பூசணி பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது தடுத்துக்கலாம். அதே போல் அந்த உங்களுக்கு உடல் சூடு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் தர்பூசணி பழத்தை சாப்பிடும்போது அதை குணப்படுத்திக்கலாம். குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். பெரும்பாலானோர் தற்போதைய காலகட்டத்தில் ஃபைபர், நார் சத்து குறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிட்றாங்க. மாவு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ இதுதான் மலச்சிக்கலுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் நீங்கள் இந்த நார் சத்தையும் மாவு சத்தையும் இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் நார் சத்து குறைந்திருக்கக்கூடிய உணவுகளையும் மாவு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. தர்பூசணி பழத்தில் உங்களுக்கு நார் சத்தும் அதிகமாக இருக்கும், அதே போல் நீர் சத்தும் அதிகமாக இருக்கும். அப்படின்றதால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையை வராமல் தடுத்துக்கணும், ஆரோக்கியமாக முன்னாடி இருக்கணும் அப்படின்னாலும் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். இளமை தோட்டத்துடன் நீங்கள் என்றைக்குமே இருக்கிறதுக்கு தர்பூசணி பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தர்பூசணி பழத்தை சாப்பிட்றதால நமது சருமத்தில் விழக்கூடிய சுருக்கம் மற்றும் தோல் கடினமாவது தடுக்கக்கூடிய தன்மை நமக்கு வரும். ஸோ அப்போ நம்மளுடைய தோல் ரொம்பவே எங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி சாப்பிட்றதால நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய செல்களினுடைய வளர்ச்சியானது இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஈரப்பதம் குறைவால் ஏற்படக்கூடிய சரும வளர்ச்சியை தர்பூசணி பழம் தடுத்து சருமத்தை பளபளக்க செய்யக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்கும். ஸோ நம்மளுடைய அந்த ஃபேஸ் நம்மளுடைய அந்த ஸ்கின் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வறட்சி இல்லாமல் நீர் சத்து இருக்கக்கூடிய சருமமாக மாறிடும். இதனால் தர்பூசணி சாப்பிடும்போது இளமையான தோட்டத்தை நம்ம பெறுவோம். நம்மளுடைய வயதை வெளியே சொன்னால் நம்ம யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எங்காக இருப்போம். உடல் சுறுசுறுப்புலையும் அந்தளவுக்கு எங்காக இருப்போம். அதுக்கு நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. இதயம் ஆரோக்கியமாக பாதுகாக்கப்படுவதற்கு, இதயத்துடைய ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கு நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். ஆரோக்கியமற்ற உணவுகளை நம்ம சாப்பிட்றதால இதயம் சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்கள் நமக்கு ஏற்படுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. தர்பூசணி பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கோடை காலத்தில் தர்பூசணி பழத்தை நீங்கள் சாப்பிட்றதால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம், பிபி இருக்குது பார்த்தீங்களா, பிளட் ப்ரெஷர், அந்த பிபி ப்ராப்ளத்தையும் குறைக்கக்கூடிய தன்மையும் தர்பூசணிக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தர்பூசணி பழம் தொடர்ந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா பிபி உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ பிபி கம்மி பண்ணிக்கிறது மூலமாகவே இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தர்பூசணி பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பல்வேறு கடைகளில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்டு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பானது அதிகமாக சேர்ந்து உடல் எடையை குறைக்க இயலாமல் பலரும் தவிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் விட்டுடுங்க. தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. தர்பூசணி பழத்தில் கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய வேதிப்பொருள் இருக்குது. இயற்கையாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போதே ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் எடையை நம்ம விரைவில் குறைச்சிக்கலாம். தர்பூசணி நீங்கள் சாப்பிடும்போது விரைவில் கொழுப்பானது குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு சேராமலும் உங்களுக்கு முன்னாடியே தடுக்க ஆரம்பிக்கும் தர்பூசணி பழம். ஸோ அதுக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். தர்பூசணியில் கண் பார்வை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது. தர்பூசணி சாப்பிடும்பொழுது கண்ணில் இருக்கக்கூடிய செல்களினுடைய வளர்ச்சியானது அதிகரித்து வயதாவதால் ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடுகளையும் உங்களுக்கு தடுக்குது. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கும் போது கண்களினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். கண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் நீங்கள் கண்டிப்பாக தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. தர்பூசணி பழத்தை சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் தர்பூசணி பழம். ஸோ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றாலே பலவிதமான பிரச்சனைகளை, பலவிதமான நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம். பலவிதமான நோய்கள் நம்மளை அட்டாக் ஆகாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இதனால் நம்மளுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. அதுதான் இதுக்கான காரணமே. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய்க்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை தர்பூசணிக்கு இருக்கிறதால நீங்கள் புற்றுநோய் வராமல் எதிர்க்கணும் அப்படின்னாலே முன்னாடி இப்போ இருந்த தர்பூசணி பழத்தை சாப்பிடுங்க. தர்பூசணியில் ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த கோடை காலத்தில் தர்பூசணி பழத்தை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.